மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். செயல் வீரர் செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முக்காடு போட்டுக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி திமுகவை பார்த்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முப்பெரும் விழா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த முப்பெரும் விழா முக்காடு விழாவா மாறிடுச்சே அப்படிங்கிற ஒரு அவலம் திமுகவை நோக்கி இருக்கு. சரி, என்னதான் நடந்துச்சு? செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில அது நடத்தப்பட்டுச்சு. அந்த கரூர்ல நடந்த அந்த பெரிய விழா எப்படிதான் போச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும், அது தோல்வியா இல்ல வெற்றியா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்போம். சோ தாவைக்காவனவரை எப்படி விமர்சனம் எல்லாம் பண்ணீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் வகையில எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து திமுகவை குத்தம் சொல்லும் வகையிலான பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத டோட்டலா டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஸோ விக்ரவாண்டியில தாவேக்கா ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு ஒன்று நடத்துச்சு. அந்த மாநாட்டுல கூட்டம் அப்படிங்கிறது எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ முதல் மாநாடு, அவர் எப்படி பேச போறாரு, அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், இது முதல் தடவை பண்றாரு, இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், இவ்வளோ ஆம்புலன்ஸ், இவ்வளோ நர்ஸ், இவ்வளோ டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இவ்வளவு பேரை ரெடி பண்ணிருக்காங்க, அது என்னதான் நம்ம போய் பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு தான் அவங்க வந்திருக்காங்களே தவிர பெரிய அளவுல அரசியல் ஈடுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கரமான பல்ப் அப்படின்னா செகண்ட் நடந்த மதுரை மாநாடு. சோ நினைச்சதை விட இன்னும் அதிகமான கூட்டம் தான் மதுரை மாநாட்டிலுமே வந்திருந்தது. சோ ஒரு கரும்பு ஜூஸ் போடுறாரு இருக்காருல்ல, நீங்க பார்த்திருப்பீங்களா தான் இருக்கும். சோ அவரு கூட சொல்லியிருந்தாரு, நான் வந்து ரொம்ப ஒரு 6 மாசம் வரைக்கும் நான் நின்று சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரே நாள் நான் சம்பாதிச்சிட்டேன். விஜய் தம்பிக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பியா அவரும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு செம்ம கிரௌட் அந்த இடத்துலயும் இருந்துச்சு. இப்ப கிரௌட பத்தியா தீபிகா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது, மாநாடு தான் விஷயம். சோ அந்த மாநாட்டுல அங்க யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அதிகமா எல்லாருமே பேசினது என்ன, பயங்கர டிபேட்டா நடந்தது என்ன, அவ்வளவு உச்சி வெயில், அந்த உச்சி வெயில்ல தார்பாலாம் கிழிச்சு கிழிச்சு தலையில போட்டுட்டு இருந்தாங்க. சோ யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இவங்கெல்லாம் அணில் குஞ்சுங்க, இவங்கெல்லாம் வந்து தொண்டர்களே கிடையாது, இவங்கெல்லாம் ரசிகர்கள், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்களே தவிர அரசியல் ரீதியான ஒரு ஒரு மாற்றம்காகவோ இல்ல கோணத்துக்காகவோ அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துச்சு. இதையும் தாண்டி சேரை தூக்கி தலையில வச்சிருக்காங்க பாரு, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் என்னத்த சொல்றது நான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணதை காது பட எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு சொன்ன வாய்கள் இன்னைக்கு எங்க வச்சுக்க போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் வகையில மாறி இருக்கு. சோ கரூர்ல பிரம்மாண்டமா நம்ம நடத்துறது தாங்க ஒரு விழா, இந்த மாதிரி யாருமே எங்கேயுமே நடத்தல அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ராத்திரியும் பகலுமா இரவும் விடியதா என்னன்னு கூட தெரியாம கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவர் தூக்கமே இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி உழைக்கிறாரு தெரியுமா அந்த விழாவுக்காக அப்படின்னு வேற மாதிரி விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா செம்ம மாசான ஒரு விஷயங்கள், ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குது, பிரம்மாண்டமா நடக்குது, இவ்வளவு சார்ஜ் வந்து இறங்கி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை பத்தின ஒரு ஆர்வம் தூண்டுவாங்கல்ல, அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது செம்ம பில்டப்பா இருந்துச்சு. சோ இப்போ ஆஹா மதுரை மாநாடை விட இது இன்னும் வேற மாதிரி இருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்போது அவர் ரோட் ஷோ அந்த கார்ல வரும்போது அங்க நடந்த மக்கள், அங்க இருந்த மக்கள் ஆப்வியஸா சொல்லணும்னா கூட்டம் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தால மொத்தமும் போச்சு. மழை வந்தது, மழைனால என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் அங்க இருந்தவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன் அவங்க நிக்கல அப்படின்னு கேட்க முடியாது, பிகாஸ் அது ரொம்ப மழை, அங்க அவங்களால முடியல. சோ எல்லாரும் வந்து என்ன ஆகுறாங்க, நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, அது என்னங்கிறத நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். சோ எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அங்க நிக்க வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இருக்கும்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மழை தாங்க முடியாம மூஞ்சிலே பளிச்சுன்னு அடிக்குது அப்படிங்கிறதுனால அந்த சேர்ஸ் எடுத்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. சோ மனுஷனுடைய இயல்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இப்ப டப்புன்னு ஒருத்தவங்க ஓடி நம்மளுக்கு முன்னாடி வராங்க, நம்ம மேலதான் விழுந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷியோரா நம்ம அவங்கள தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியாவும் இல்லையா, நம்ம நகர்றதுக்கு ரெடியாவும் இல்லையா, அவன் வந்து விழட்டோம்னு நம்ம அப்படியே நின்றுட்டு இருப்போமா என்ன? கண்டிப்பா கிடையாது. சோ இந்த ரெண்டு ஆக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு மைண்ட் நம்மளுக்கு சொல்லும். இதே மாதிரிதான் மழை அதிகமா வருது அப்படின்னா ஓகே, இப்போதைக்கு இருக்கிற நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சேர் தான் இருக்கு, தூக்கி தலையில வச்சுக்கிட்டா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அவங்களே
ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கா. அண்ட் இன்னொரு பக்கம் அப்படியே தள்ளி வைங்களேன், வெயில் அடிச்சுச்சுனாலும் சரிதான், ஐயோ நம்மளுக்கு இப்படி வெயில் அடிக்குதே, இது கொஞ்சம் நிழலா இருந்தா, சேர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இது வந்துட்டு நார்மலா ஒரு மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறது தான். வெயிலா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன, அவங்க சேரை தூக்கி தலையில வச்சுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா? அன்னைக்கு டிபேட்டா போன அந்த விஷயம் இன்னைக்கு இதே கேள்வியோட எல்லாரும் நிக்கிறாங்க. தாவேகா சைட்ல இருந்தே அதிகமா கேக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் தொண்டர்களே கிடையாது, இவங்கெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு சொன்னீங்க. சேரை தூக்கி தலையில வச்சுக்கிறது என்ன பழக்கம், எந்த கட்சியாவது இது வரையும் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே தயவு செய்து வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு பேரும் தலையில தூக்கி வச்சுட்டு தானங்க இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு திமுக என்ன பதில் சொல்லும்? திமுக என்ன சொல்றது, ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு அவங்களே மூஞ்சிலேயே துப்புவாங்க போல. சோ கரெக்ட் தானே, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு டிபேட்டா அன்னைக்கு மாத்திட்டு இன்னைக்கு ஏங்க வாங்கி கட்டிக்கிறீங்க, அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. சோ அடுத்த கட்டமா ஒரு சம்பவம் ஒண்ணு சொன்னேன்ல, ஒரு பாட்டி கிட்ட ஒருத்தர் வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாரு. சும்மா லைக் பாட்டி எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, 200 ரூபாய் அப்படின்னு அந்த பாட்டி அப்படியே ரொம்ப அசால்ட்டா வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க அந்த 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னு. பட் இந்த நபர் எதுக்கு எடுத்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுக்கும் தாண்டி கூப்பிட்டுட்டு வர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டுட்டு வராங்களோ இல்ல எப்படி வராங்களோ, பட் அழகா அவங்களை அழகா கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு சின்ன டிப்பர் லாரி மாதிரி, அந்த குட்டியானான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி, ஒரு லாரி மாதிரி, இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஹெவி லோடு, சின்னதாலாம் இல்ல, ரொம்ப ஹெவி லோட், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நெருக்கி 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 அவ்வளவு நெருக்கமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ கொஞ்சமா ஒரு ஸ்பேஸ் இருந்து ஒரு பிரீத்திங் பண்றதுக்காகவாது அங்க ஒரு இருக்கணும்ல, கொஞ்சமா ஸ்பேஸ் இருக்கணும்ல, அதுக்குன்னு இப்படி அங்க அடைச்சு எடுத்துட்டு வருவீங்க எல்லாரையும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும் வண்ணமா ஒரு வீடியோ ஒண்ணு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அப்படியே போட்டே இருக்கு, டிஎம்கேடைய கொடியை வச்சுக்கிட்டு எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ அந்த இடத்துல அதை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. என்ன இப்படி ஆட்டு மந்தையை கூப்பிட்டுட்டு போற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் நெருக்கமா வச்சு ஏன் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, வைக்கிறவங்க இன்னும் 2-3 வண்டியை சேர்த்து வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க எழுந்தது. சோ இந்த மாதிரி யாரு எப்படி போனா என்ன, நம்மளுக்கு வந்து ஸ்பீச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்காலாம் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க, ஸ்பீச் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு மழை அப்படின்னு பார்க்காம கூட எங்களுக்காக, நம்ம திமுகவுக்காக உழைக்கிற நீங்க இருக்கீங்களே அப்படின்னும் போது நடந்து போறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்மளை பத்தி தான் நான் பேசுறாங்க, டப்புன்னு திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா திரும்பி நின்னுட்டாங்க. இந்த ஆக்சுவலி இந்த விஷயம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஹோட்டல் போயிருப்போம், எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுருப்போம். நானே வந்து பில் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிட்டு வெளில வந்தாச்சு, சரி இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நீ இன்னைக்கு கட்டு அப்படின்னு சொல்றாங்க, நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவள்கிட்ட வந்து உனக்கு பணம் கொடுக்கலாம், ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன்டி, நான் எடுத்துட்டு வரலாம் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா வந்து அவருக்கல்ல, அவ சொன்னா சரி தீபிகா அதெல்லாம் வாங்கிக்க மாட்டா, அவன் நல்ல பொண்ணு, அவகிட்ட நிறைய இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அவ கொடுப்பா, அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாடி, நம்மளுக்காக அவ ட்ரீட் வச்ச மாதிரி அவெல்லாம் போய் கேட்பாளா, அவெல்லாம் கேட்க மாட்டாடின்னு ஒரு பெருமை பண்ணுவாங்க பாருங்க. அதுல அப்படியா சொல்லிட்டீங்க, அப்படியா சரி ஓகே விடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கே வரும்ல, அந்த மாதிரி ஒரு 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 ஃபேக்டரை தான் அங்க கனிமொழி அவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸா அவங்க சொன்ன வார்த்தைகள், இவ்வளவு மழைன்னு கூட பார்க்காம எங்களுக்காக வந்து இங்க நிக்கிறீங்க நிக்கிறீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி 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 அங்க இருக்கிற நபர்கள் நிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் நிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முடியல கிளம்பிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து அங்க யாருமே ஈ காக்க கூட வரல, எல்லாருமே வந்துட்டு அங்க இருந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டாங்க, முக்காடுகள் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே ஒரு விஷயம், இந்த மாதிரி கிளம்புறாங்கன்றதை தாண்டி அவர் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது செம்ம கூட்டம், அதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இந்த கூட்டம் வந்தவங்க எல்லாருமே இவங்களுக்காக தான் வந்தாங்களா, இது மொத்தமும் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் போனவங்க எல்லாம் மீதம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுகவின் பதில் என்ன அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்துதான் பார்க்கணும். சோ மக்களுக்காக இப்ப இந்த சேர் இஷ்யூஸ் அப்படிங்கறத பெருசா எடுத்து அவ்வளவு டிபேட் பண்ணி தாவேக்காவை எதிர்த்து இதெல்லாம் தேவையா, கடைசியில யாரு பக்கம் வந்து எப்படி நின்று இருக்குன்னு பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்களை அவ்வளவு பெருமையா அவ்வளவு சூப்பரா பேசின எல்லா நபர்களும் எல்லாமே கரெக்டா தான் பண்ணீங்க. மழை வந்தோடனே நீங்க கொடுத்து கூட்டிட்டு வந்த நபர்கள் எல்லாம் பிச்சு புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விமர்சனமாவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சோ செயல் வீரர் செந்தில் பாலாஜி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கவே இருக்காது, நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன அவருக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஷுவரா நடந்திருக்கும், இருந்திருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. சோ மக்களுக்காக தான் இருக்கணும், மக்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தம், எனக்கு மக்கள் மட்டும்தான் சொத்து அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான ஒரு அரசியல்வாதி. இப்போ இது ஏன் சொல்றேன், ஏன் தீபிகா சம்மந்தம் இல்லாம பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, திமுக எப்படி என்ன பேசினாலும்
ஒத்துமையா தாங்க இருக்காங்க. பெருசா வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரோ இல்ல அவங்களுக்குள்ள வந்து பிரிஞ்சு ஓட போறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதுவே அதிமுக பக்கம் போனோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்துக்கோங்க. உன்னை வீழ்த்துறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாரையே வந்து அவர் சொல்றாரு. சோ உள்ள எனக்கான ஒரு மரியாதை வேணும், எனக்கான ஒரு அடையாளம் வேணும், எனக்கு வந்து இவ்வளவு சொத்து வேணும், நான் வந்து இது உள்ள இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது இருக்கணும், எனக்கு அந்த பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனுடைய ஒரு சுயமான அவங்களுக்குன்னு ஒரு ஒரு எனக்கு இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சுய லாபத்தையும் தாண்டி உங்களுக்கு சுய லாபம் இதெல்லாம் வரும் அப்படிங்கறதும் தெரிஞ்சு இதையும் தாண்டி ஒரு உண்மையான மனசோட மக்களுக்காக வேலையை பார்க்கறவங்க தான் உண்மையான அரசியல்வாதி. அவங்களுக்கான களம் அப்படிங்கிறது அரசியல் களம். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். மக்கள் உங்களை கரெக்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து என்னுடைய சுயலாபம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கான களம் இது கிடையவே கிடையாது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்போ அதிமுக கூட நம்மளுடைய ஒரே ஒரு அஜெண்டா என்ன, திமுகவை வீழ்த்தணும், நம்மளுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா எடப்பாடியாரை ஏன் அகேன்ஸ்ட் பண்ண போறாங்க? முக்கிய ஆட்கள் எல்லாரும் ஏன் தூரமா போறாங்க? சோ இவங்களுடைய ஒத்துமையை பார்க்கும்போது இவங்களுடைய உட்கட்சி மோதலை பத்தி பேசணும்னு தோணுச்சு. சோ தட் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.